ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமெடி பொடுகுக்காக பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளுக்கு பால் தேவைப்படும். காய்ச்சாத பால், அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லை வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை எப்படி செய்யணும்னு சொல்கிறோம். முதல்ல இந்த மாதிரி கடையில் வாங்கினா அந்த ஜெல்லை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜெல் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜெல் எடுத்துக்கிட்டோம். இப்போ பால் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து காய்ச்சாத பால். வீட்டிலையே மாடு வச்சுருந்திங்கன்னா பால் கறக்கும் போது அந்த மேலே நுரை மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த நுரையை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஜெல்லே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கடையிலேருந்து ஒரு சிலர் வீட்டில் மாடு வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விற்கிறவங்கக்கிட்ட வாங்கினீங்கன்னா அப்படியே நீங்கள் இதை எடுத்துக்கலாம். காய்ச்ச தேவையில்லை, அப்படியே பச்சையான பாலாக எடுத்துக்கணும். இல்லைனா நீங்கள் பேக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாலை வாங்கிக்கலாம். காய்ச்சறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு நல்லா கலக்கணும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நல்லா அடிச்சுக்கணும் இந்த கரண்டியில். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம இதை நல்லா கலந்துக்கணும். நம்ம அப்படியே பால் வச்சு அதில் அப்படியே ஜெல்லு சேர்த்துட்டோம்னா அது எல்லாத்தோடு சேர்ந்து வராது. முதல்ல ஜெல்லை வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலக்கும்போது ரொம்ப ஈஸியாக இது வந்து நல்லா மிக்சிங் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஜெல் வந்து வீட்டில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா செடி வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து உள்ளே இருக்க அந்த ஜெல்லை எடுத்துக்கிட்டு பால் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து தலைமுடியில் எந்த அளவுக்கு பொடுகு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் பாலுக்கு வந்து 1 ஸ்பூன் நம்ம வந்து ஜெல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு நிறைய பொடுகு இருக்குது, தலைமுடி ஃபுல்லாக இருக்குது, தலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக பண்ணி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு ரெமெடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதோட கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம வந்து சமையலுக்கு எப்போவுமே பயன்படுத்துவோம். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இதுதான் வெந்தயம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். எடுத்து இந்த தண்ணியிலேயே போட்டுட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து வெந்தய தண்ணியை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு 7 நிமிஷம் நான் இதை கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு இது இருக்கட்டும். இப்போ இதை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நம்ம பாலில் ஆலோவேரா ஜெல் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மிக்ஸிங்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். உங்களுக்கு வந்து தலையில் மட்டும்தான் பொடுகு இருக்குது அப்படின்னா தலை ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. இல்லை முடியிலையும் இருக்குது, நிறைய பொடுகு இருக்குது அப்படின்னும் போது நல்ல முடி ஃபுல்லாகவும் அப்படியே தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இதை அப்ளை பண்ணி 1 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெந்தய தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் 1 மணி நேரம் கழித்து இப்போ வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டீங்க, குளிக்க போகிறீங்க அப்படின்னும் போது அந்த டைமில் இதை வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த வெந்தய தண்ணி நல்லா ஆறி இருக்கும். நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணும்போது இதை ரெடி பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 1 மணி நேரம் கழித்து இது நல்லா சில்லுன்னு ஆகிட்ருக்கும். அப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கணும். முதல்ல நம்ம வந்து ஆலோவேரா ஜெல்லு பால் மிக்ஸிங்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து குளிக்க போகும்போது தலைக்கு குளிக்கும்போது இந்த தண்ணியை முதல்ல இப்போ வந்து நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா தான் இந்த தண்ணியை பயன்படுத்தணும். சூடாக இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாது. நல்ல சில்லுன்னு ஆகிடும். அப்போ வந்து இந்த தண்ணியை தலையில் அப்படியே ஊற்றிட்டு முதல்ல நம்ம கசக்கி விடணும். நம்ம அந்த ஜெல்லும் பாலும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது மேலே 1 மணி நேரம் கழித்து இது சில்லுன்னு ஆன அப்புறமா தலையில் ஃபுல்லாக ஊற்றிட்டு கையில் நல்லா நம்ம கசக்குவோம்ல ஷாம்பு போட்டு அந்த மாதிரி சும்மா லைட்டாக கசக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு நீங்கள் வந்து ஷாம்பு இல்லைனா சிக்கக்காய் வீட்டில் ரெகுலராக தலைக்கு என்ன பயன்படுத்துவீங்களோ, நீங்கள் என்ன பிராண்ட் பயன்படுத்துகிறீங்களோ அதையே தலையில் போட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிக்கலாம். எப்பவும் போல் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 ப்ராசஸ் மட்டும் செய்யுங்க. சுத்தமாக ஒரு தடவையிலேயே உங்களுக்கு வந்து பொடுகுகள் எல்லாமே காணாமல் போயிடும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னும் போது நிறைய இருந்தால் ஒரு 2 தடவை போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நேச்சுரலான ரெமெடி, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் எந்த ஒரு ரெமெடி வந்து போட்டாலும் கண்டிப்பாக முதல்ல நாங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படின்றதுன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ ஒரு டிப்ஸுக்கான டைம். ரொம்பவே ஈஸியாக வெங்காயத்தை வச்சு ஒரு நேச்சுரலான டிப்ஸ் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்களில் ஈறுகள் வந்து ஒரு சிலருக்கு ரத்தம் வரும் ஒரு டைமில். அதோட வீக்கம் வலி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு. அதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே இருக்க வெங்காயத்தை வச்சு ரொம்பவே ஈஸியாக உடனே சரி பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெட் வெங்காயமோ இல்லை வெள்ளை கலர் வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டில் எந்த வெங்காயம் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதை சின்ன சைஸ், அதாவது ஸ்லைசஸ் மாதிரி சின்னதாக ரவுண்டாக ஒரு 2-3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈறுகளில் எந்த இடத்துல ரத்தம் வருதோ, எந்த இடத்துல வீக்கம் வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த வெங்காயத்தை முதல்ல அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு அதுக்கு மேலே வெறுமனாக வச்சு சுட்டு எடுத்துக்கணும். இல்லைன்னா அப்படியே நேரடியாக கூட அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்து அந்த ஈறுகள் மேலே சும்மா வச்சு எடுங்க. ரத்தமாக இருந்தாலும் வீக்கமாக இருந்தாலும் உடனே சரியாக போயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.